அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் அருள் செழியன். நான் உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டிடுறேன். என்னோட சின்னம் வந்து ஸ்டெதோஸ்கோப் சின்னம். நான் வந்து 2015 சமூக சேவையில் ஈடுபட்டு வந்துட்டுருக்கேன். ஆனால் இங்கே நடக்கிற அரசியல் காலத்தில் நான் பார்க்கும்போது இங்கே எதுவுமே அரசியல் வந்து சரியான ஒரு முறை நடக்கலை. மக்களுக்கு அத்தியாவசிய தேவையும் அடிப்படை வசதிகளும் சரியான முறையில் போய் சேரலை. மூணாவது விஷயம் படிப்பு. மூணாவது விஷயம் படிப்புன்றது தான் முதல் விஷயமா நான் எடுத்து பண்ணுறேன். கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். கல்வி அறிவால் மட்டும்தான் ஒரு ஆள் முன்னுக்கு வர முடியும். கல்வியால் தான் அதிகாரத்துக்கும் ஆட்சிக்கும் வர முடியுன்ற நான் உறுதியாக நம்புகிற ஆள். அதனால் அனைவருக்கும் கல்வி ஒரு முறையான விதத்தில் போய் எல்லாருக்கும் அமையணும். கல்வி முறையாக வேலைவாய்ப்பு. மூணாவது விஷயம் அடிப்படை வசதி. நாலாவது விஷயம் அத்தியாவசிய தேவைகள். இது அனைத்தையும் மக்கள் அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. அதனால் இந்த டைம் சுயேட்சை வேட்பாளராக நான் போட்டிடுறேன். இதில் மக்கள் எல்லாரும் எனக்கு ஒரு ஆதரவு தெரிவித்து இந்த டைம் என்னை ஜெயிக்க வச்சாங்கன்னா கண்டிப்பாக என்னோடய உழவர்கரை தொகுதியை கண்டிப்பாக என்னால் மாற்றி காட்ட முடியும். ஏன்னா நான் மண்ணின் மைந்தன், இந்த ஊரில் கொண்டு வளர்ந்தவர். அப்புறம் அப்படி என்னால் இந்த மக்களுக்கு எதுவும் நல்லா செய்ய முடியலன்னா கண்டிப்பாக இந்த மக்களே என்னை எப்போ வேணாலும் ஆட்சியில் தூக்கிடலாம். இது நான் கொடுக்குற வாக்குறுதி. நன்றி. என்னோட சின்னம் வந்து ஸ்டெதோஸ்கோப் சின்னம். பேலட் மிஷினில் 9வது நம்பரில் இருக்குது. 9வது நம்பர் 9ஆம் தேதி மறந்துடாதீங்க. அனைவரும் வாக்களிங்க. நன்றி, வணக்கம். என்னோட பெயர் டாக்டர் ஆர் அருள் செழியன். புதுவை மாநில சட்டமன்ற தேர்தலில் வில்லியனூர் தொகுதியில் விசில் சின்னத்தில் நாங்கள் போட்டியிடுகின்றோம். என்னோட பெயர் வந்து ரமேஷ் எல்லாம் சொல்லுவாங்க. தமிழரசன், வில்லியனூர் மாவட்ட செயலாளர், புதுச்சேரி. அனைவருக்கும் வணக்கம். நடைபெற போகிற சட்டமன்ற தேர்தலில் வில்லியனூர் தொகுதியில் வெற்றி வேட்பாளராக களம் காண்ற புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பாளரும் அண்ணன் எதிர்க்கட்சி தலைவருமான அண்ணன் சிவா அவர்கள் போட்டியிடுகிறார். அவர்களுக்கு எங்களுடைய முழு ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னுடைய பெயர் அபிமன்னன். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பிலே வில்லியனூர் தொகுதியில் எதிர்க்கட்சி தலைவரும் திமுக புதுவை மாநில அமைப்பாளருமான அண்ணன் சிவா அவர்கள் போட்டியிடுகிறார். வில்லியனூர் தொகுதியிலே இந்த தொகுதியிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பேராதரவோடு அவர் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினராக மீண்டும் தேர்வு செய்யப்படுவார். சிறந்த முறையில் மக்களுக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் பணியை அங்கீகரிக்கும் விதத்திலே இந்த பகுதி மட்டுமின்றி வில்லியனூர் தொகுதி முழுக்க அவருக்கு சிறப்பான ஆதரவும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மதசார்பற்ற முற்போக்கு ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் வில்லியனூர் தொகுதியில் இரா சிவா அவர்கள் போட்டியிடுகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வில்லியனூர் தொகுதி மட்டுமல்லாமல் புதுச்சேரி முழுவதும் விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்பு மிகவும் களப்பணி சிறப்பாக இருக்கும். கட்டாயம் 2026 மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் ஆட்சி அமையும். அதற்கான முதல் சட்டமன்ற உறுப்பினரை வில்லியனூர் தொகுதியிலிருந்து அனுப்பி வைப்போம் சிவா அவர்களை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்தியா கூட்டணி சார்பாக வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் திரு சிவா எம்எல்ஏ அவர்கள் மீண்டும் போட்டியிடுவதால் இந்தியா கூட்டணி சார்பாக இன்று வாக்கு சேகரித்தோம். பிரச்சாரத்திற்கு வர வேண்டாம், சுற்றுப்பயணம் வர வேண்டாம், உங்களுடைய எந்த விதத்திலும் பேச்சாற்றல் உள்ள வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் அவ்வளவு இந்த புதுச்சேரி மக்களுக்கு எவ்வளவு சேவைகள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அத்தனை சேவைகளும் மக்கள் மனதில் பதிய உள்ளது. அந்த சேவைகளில் இந்த முறை உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது எங்கள் ஐயாவுக்கு. எனவே இந்த முறை எங்கள் ஐயாவை இந்த மங்கள தொகுதி ஒரு முதலமைச்சருடைய தொகுதியாகவும், இந்த மங்கள தொகுதியிலிருந்து முதலமைச்சருடைய தொகுதி மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பாகவும் உள்ளது. எனவே எங்கள் ஐயா அவர்களுக்கு இந்த மங்கள தொகுதி அத்தனை மக்களும் வெற்றி கனியை கொடுக்க உள்ளார்கள்.
எங்கள் ஐயா நம்பிக்கையுடன் காத்திருங்கள். புதுச்சேரியை ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வரும். அத்தனை பேரும் அவர்கள் ஒன்று கூடி நமது ரங்கசாமி ஐயாவை ஆதரித்து மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் ஜக்கு சின்னத்தில் வாக்களித்து வெற்றி கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் காத்திருக்கிறோம். வணக்கம். என்னுடைய பேர் கண்ணவரான், முனைவர் கண்ணவரான். நான் எதுக்கு இந்த இடத்துல நான் முதல்ல முக்கியமாக எங்கள் ஐயாவுடைய இதில் நான் பேட்டிக்கிறேன்னு சொன்னாக்கா, நான் தேர்தல் நான் சுயேட்சா போட்டிட்டேன். அந்த சுயேட்சா போட்டிடும்போது எங்கள் ஐயா போட்டிடுறேன்னு சொன்னானே நான் என்னுடைய மனு நான் வாபஸ் வாங்கிட்டேன். அந்த வாபஸ் வாங்கினதுல எங்கள் ஐயா மாபெரும் வெற்றி அடைவார் சொல்லிட்டு எந்த வித சந்தேகமும் கிடையாது. எங்கள் ஐயாவுடைய வெற்றி புதுச்சேரி அளவில் இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமையும். அனைவரும் பேசப்படுவார்கள் என்பதை கூறி விடைபெறுகிறேன். உழவர்கரை தொகுதி இதுவரைக்கும் ஒரு பின்தங்கிய தொகுதியாகவே இருக்கிறது. குறிப்பாக பல மக்கள் வீடற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வீடு இல்லாத ஒரு சூழலிலே மக்கள் இருப்பது ஒரு அவலமான நிலையாகும். அப்படி இருக்கக்கூடிய வீடற்றவர்களுக்கு கணக்கெடுப்பெல்லாம் நடத்தி அவர்களுக்கு வீட்டுமனை பட்டா கிடைப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது. அதேபோல பல்வேறு இடங்களில் புதிய நகரங்களெல்லாம் உருவாகி கொண்டிருக்கின்றன. நான் செல்லுகிற இடமெல்லாம் ஏறத்தாழ 10-15 ஆண்டுகள காலமாக சரியான சாலை வசதி கூட இல்லாமல் குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய பகுதிகள் ஏராளமாக இந்த தொகுதியில் இருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பிலே வெற்றி பெற்று வந்தால் நீண்ட காலமாக கிடப்பிலே கிடக்கக்கூடிய அந்த சாலைகள் எல்லாம் மேம்படுத்துவதற்கான முயற்சியிலே ஈடுபடுகிறது. அதேபோல குடிதண்ணீர் என்பது கூட ஒரு கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கிறது. சுத்தமான குடிநீர் இல்லாமல் மக்கள் அவதிப்படுகிற ஒரு சூழலும் சில இடங்களில் இந்த தொகுதியில் இருக்கின்றன. எனவே பாதுகாக்கப்பட்ட குடிதண்ணீர் கிடைப்பதற்கான முயற்சியும் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் மேலாக போக்குவரத்து நெரிசல் என்பதும், குறிப்பாக அந்த விபத்தின் காரணமாக விலையில்லாத உயிர் சேதம் என்பதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எங்கள் கட்சியை பொறுத்தவரையே நீண்ட காலமாக இந்திரா காந்தி சாலையிலிருந்து மூலகுளம் சாலை வரை ஒரு மேம்பாலம் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்கான போராட்டத்தை தொடர்ந்து முயற்சி எடுத்து வருகிறது. அதை சட்டப்பேரவையிலே வலியுறுத்தி போராடி பெறுவதற்கான முயற்சியை நிச்சயம் நாங்கள் செய்வோம். அதேபோல இந்த பகுதியிலே பெண்கள் ஏராளமாக இருக்கிறார்கள், இளைஞர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். பெண்களுடைய வாழ்வு மேம்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு என்னென்ன துறைகளில் அவர்களுக்கு ஈடுபாடு இருக்கிறதோ அந்த துறைகளின் மீது பயிற்சி அளித்து அவர்களுக்கு வேண்டிய கடனை வங்கிகளின் மூலம் பெறுவதற்கான முயற்சியும், அதேபோல வேலையில்லாத இளைஞர்களுக்கு நாங்கள் தொடர்ந்து குரல் எழுப்பி வருகிறோம். இன்றைக்கு நேற்றல்ல, நீண்ட நாட்கள் காலமாக 40 ஆண்டு காலமாக வேலையில்லாத இளைஞர்களுக்கு நிவாரணம் என்ற அடிப்படையிலேயும் புதிய தொழிற்சாலைகளை தொடங்க வேண்டும் என்ற முயற்சியிலையும் போராடி வருகிற ஒரு அமைப்பினுடைய பொறுப்பிலே இருந்தால் நான் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்திருக்கிறேன். எனவே இந்த வேலையில்லாத இளைஞர்களுக்கு நிவாரணம் கிடைக்க வேண்டும், புதியதாக தொழிற்சாலைகள் உருவாக வேண்டும். தொடர்ந்து சொல்லுகிறார்கள், திருபுவனியில் ஐடி பார்க் கொண்டு வர போகிறோம் என்று சொன்னார்கள். அதேபோல நம்முடைய காலாப்பட்டில் இருக்கக்கூடிய பொறியியல் பல்கலைக்கழகத்திலே ஐடி பார்க்கு கொண்டு வர போகிறோம் என்று சொன்னார்கள். இதெல்லாம் ஏட்டிலே பட்ஜெட்டிலே தான் இருக்கிறதே தவிர எதுவும் நடைமுறைப்படுத்தவில்லை. அதேபோல பஞ்சாலை என்பதும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. நூற்பாலை என்பது புதுச்சேரியில் ஒரு பிரசித்தி பெற்ற பஞ்சாலைகள், 3 பஞ்சாலைகள் இருந்தன. ரோடியர் பஞ்சாலை, சுதேசி பஞ்சாலை, பாரதி பஞ்சாலை. இவை காம்போசிட் மில் என்று சொல்வார்கள். பஞ்சியில் இருந்து தொடங்கி துணியாக நெய்து அதற்கு சாயம் பூசி பிரிண்ட் அடித்து அது சேலையாகவோ அல்லது வேறு விதமான ஷர்ட்டிங் கிளாத் என்ற அடிப்படையிலேயே வெளியே வரும். இது காம்போசிட் மில். அதேபோல் ஸ்பின்னிங் மில் என்ற அடிப்படையில் திருவாணியில் ஒரு ஸ்பின்னிங் மில் இருந்தது. காரைக்காலிலே ஜெயபிரகாஷ் நாராயணா என்று சொல்லக்கூடிய ஸ்பின்னிங் மில் இருந்தது. இந்த மில்லெல்லாம் இப்பொழுது ஆட்சியில் இருந்தவர்கள் மூடி இருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரையிலே புதுச்சேரியில் ஒரு ஜவுளி பூங்காவை கொண்டு வர வேண்டும், ஆப்ரல் என்று சொல்லக்கூடிய ஆயுத்த ஆட்டையை கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியை, அதற்கான போராட்ட இயக்கங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். இவைகளுக்கெல்லாம் மேலாக கிராமப்புறங்கள் முன்னேற வேண்டும், நகர அமைப்புகள் முன்னேற வேண்டும் என்று சொன்னால்
உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் என்பது கிடைப்பிலே இருக்கிறது. இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் நடந்தால்தான் மத்திய அரசாங்கம் பஞ்சாயத்து அமைப்புகள், கிராம பஞ்சாயத்து அமைப்புகள், உள்ளாட்சி அமைப்புகளுடைய மேம்பாட்டுக்கான நிதியை தருவார்கள். எனக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சின்னம், இன்னும் சொல்ல போனால் ஒரு கட்சி இயக்கம் தொடங்கிய காலத்திலிருந்து சின்னம் என்று மாறாது இருக்கிற ஒரே இயக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இயக்கம். அதனுடைய சின்னம் கதிர் அருவாள். மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒவ்வொரு தேர்தலுக்கும் சின்னங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், மாற்றப்படுகிறார்கள். இது நடந்து கொண்டிருக்கிறது. தொடங்கிய காலத்திலிருந்து இருக்கிற ஒரு சின்னம் கதிர் அருவாள் சின்னம். அந்த கதிர் அருவாள் சின்னத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நிற்கிறேன். என்னுடைய வரிசை எண் 3 கதிர் அருவாள், கதிர் அருவாள், கதிர் அருவாள். என்னுடைய பெயர் நாரா கலைநாதன். இந்த தேர்தல் பரப்புரையில் எனக்கு வாக்குகள் கேட்டு பல்வேறு இடங்களில், ஏறத்தாழ இந்த தொகுதியிலே ஒரு 6-7 இடங்களில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பில் போட்டியிடுகிற எனக்கு கதிர் அருவாள் சின்னத்தில் வாக்குகள் கேட்டு இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அவலங்களை எல்லாம் மக்களுக்கு தோலுறுத்தி காட்டி சென்றிருக்கிற மரியாதைக்குரிய திரைக்கலைஞர், சிறந்த செயல்பாட்டாளர், போராளி, மரியாதைக்குரிய ரோகிணி அவர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழுவின் சார்பிலும் எனது சார்பிலும் நெஞ்சார்ந்த பாராட்டுதலை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துங்க. அனைவருக்கும் வணக்கம். அகில இந்திய தலைவர் இளந்தலைவர் ராகுல் காந்தி ஆசியுடன் திருப்பான சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடுகிறேன். காங்கிரஸ் கட்சி சார்பாக என்னுடைய பெயர் வேலு. காங்கிரஸ் கட்சி சார்பில் திருப்பான தொகுதியில் போட்டியிடுகிறேன். 4ஆம் நம்பர் எண்ணில் என்னோட பேர் இருக்குது. கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி இந்த தொகுதியில் வெற்றி பெறும். செல்லும் இடமெல்லாம் மக்கள் அமோக ஆதரவு தராங்க. அடிப்படை வசதி, குடிநீர், மின்சாரம், 100 நாள் வேலைவாய்ப்பு சரியாக தர்றதுன்னு மக்கள் என்னிடம் குறைகள் சொல்கிறாங்க. இதெல்லாம் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தாக்கா இதெல்லாம் செஞ்சு தரும்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுத்துருங்க. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி அவருடைய சார்பாக திருபுவனை சட்டமன்ற தொகுதியினுடைய காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக 4ஆம் எண் நம்பர் இதில் கை சின்னத்திலே வேலு அவர்கள் போட்டியிடுகிறார். காங்கிரஸ் கட்சியுடைய அனைத்து நிர்வாகிகளும், தலைவர்களும், தொண்டர்களும் இங்கே திரளாக தினமும் வருகிறது. காலை முதல் மாலை வரை தேர்தல் பிரச்சாரத்திலே வீடு வீடாக சென்று இங்கே நாங்கள் களப்பணியாற்றுகின்றோம். செல்லுகிற இடமெல்லாம் மக்கள் அமோகமான ஆதரவு கொடுக்கிறார்கள். கை சின்னத்திற்கு கண்டிப்பாக வாய்ப்பளிப்போம். இவர் இளம் வேட்பாளர், புதிய வேட்பாளர் என்பதனால் இந்த திருபுவனை தொகுதி மக்கள் புதிய வேட்பாளருக்கு வாய்ப்பளிப்பதாக உறுதி கூறியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே காங்கிரஸ் ஆட்சி அமைவதற்கும் இந்த வேலு அவர்கள் வெற்றி பெறுவதன் மூலம் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு சுத்தமாக கிடையாது. இதெல்லாம் மிகப்பெரிய குறையாக இந்த தொகுதியிலே இருக்கிறது. பல அடிப்படை வசதிகள் போன்ற சாலை, குடிநீர், மின்சாரம் போன்ற பல இடங்களிலே இங்கே சாலை குண்டும் குழியுமாக மிக மோசமான நிலையிலே இங்கே இருக்கிறது. இதையெல்லாம் நம்முடைய காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் வேலு அவரிடத்திலே மக்கள் புகாராக தெரிவித்தார். இந்த குறைகளை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவேன் என்று வேலு உறுதியளித்திருக்கிறார்கள்.